Hi everyone, welcome to the Java programming tutorial series. இன்றைக்கு நாங்கள் இந்த tutorialல வந்து பார்க்க போறது ஜாவாவில் operators. ஸோ ப்ரோக்ராமிங் என்றாலே operators வந்து very important. Operators வந்து என்ன வேலை ப்ரோக்ராமிங்கில் செய்யணும்னா some kind of operation. ஸோ there are several type of operations இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் ஒவ்வொரு டைப் செய்யணும். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் 6 கேட்டகரிஸை வந்து கேட்டகரி பண்ணியிருக்கணும். ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அடுத்த வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுறது. அடுத்த வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மிசலேனியஸ் ஆப்ரேட்டர். இது தவிர அடிஷனலான ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் முதல் பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த சீரீஸில் இனி வந்து இந்த அரித்மெட்டிக், ரிலேஷனல், பிட்வைஸ், லாஜிக்கல், அசைன்மெண்ட், மிசலேனியஸ் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சிம்பிளான கன்செப்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்ச கன்செப்ட் தான். பட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கிளியர்லி கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ இதில் முதலாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், மாடுலேஷன், இதுகள் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரித்தல், வகுத்தல். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு விஷயம். ஒன்று இன்க்ரிமெண்ட், ஒவ்வொன்றால கூடுறது, ஒவ்வொன்றால குறைகிறது. இப்போ வந்து நாங்கள் அதுக்குரிய ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். இதுக்கு முதல் சீரீஸில் இருக்கிற டுட்டோரியல்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ வில் மூவ் டு த ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். முதலாவது நான் வந்து இன்டீஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், ஏ. அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன் 10 சொல்லி. ஓகே, தென் அடுத்த ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு பி என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து 20 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஏபி என்று சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்த வந்து சி என்று சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த சி வேரியபிளுக்கு 25, தென் டி என்று சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த டி வேரியபிளுக்கு 25 வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஏபிசிடி என்ற 4 வேரியபிளுக்கும் 4 வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. தென் சிம்பிளி மூவ் டு த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் லைன் system.out.println ஒரு லைன் ஒன்று பிரிண்ட் பண்ண சொல்றேன். அந்த லைன் என்னவா இருக்குமெண்டா ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட் ஒன்று வரும். இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். ஏ பிளஸ் பி என்று சொல்லி அதுக்குரிய ஆன்சர் ஏஎம் பிஎம் கூட்டி டிஸ்பிளே பண்ணணும். சிம்பிள். அடுத்த system.out.println ஏ மைனஸ் பி, ஏயிலிருந்து பிஏ மைனஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இதில் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லை. உங்களுக்கு அடிஷன் ப்ரோக்ராம் செய்தபடியா இதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும்தான் மாறப்போகுது. ஓகே, தென் ஏ ஸ்டார், தட்ஸ் மீன் மல்டிப்ளிகேஷன். system.out.println b divided by a. ஓகே, ஸோ இதுவெல்லாம் நத்திங். ஏஎம் பிஎம் கூட்டுறோம், ஏயிலிருந்து பிஏ கழிக்கிறோம், ஏ பிஆல பெருக்கிறோம், பிஏ ஏஆல டிவைட் பண்ணுறோம். தென் system.out.println பி மாடுலேஷன் ஏ, பிஏ ஏஆல மோட் பண்ணுறோம். இதுவும் வந்து நீங்கள் ஒட் ஈவன் நம்பர் ப்ரோக்ராமிங் செய்திருந்தீங்களா அதில் ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். பட் இதில் யூ வில் கெட் மோர் கிளியர். ஓகே, தென் system.out.println சி மோட் ஏ, தென் சி மோட் ஏக்குரிய ஆன்சர் உங்களை டிஸ்பிளே பண்ணணும் அங்கால. ஓகே, அதுக்கு பிறகு ஏ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஏ பிளஸ் பிளஸ், இதை வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ன்னு சொல்லி சொல்றது. ரெண்டு தரம் ஒரு வேல்யூக்கு பக்கத்தில் பிளஸ் பிளஸ் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். system.out.println ஏ பிளஸ் பிளஸ் ஈக்குவல்னு சொல்லி அந்த ஏல இருக்கிற வேல்யூ என்ன பிளஸ் பிளஸ் ஆயிருக்கும் அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். தென் ஏ மைனஸ் மைனஸ் system.out.println
a minus minus, then a minus minus ஆன பிறகு decrement operator, decrement ஆன பிறகு என்ன வேல்யூன்றதை print பண்ணணும். இங்க வந்து நான் ஒரு 3 times a plus plus என்று கொடுத்திருக்கேன். இதுக்கு உரிய இது என்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்குரிய ரிசல்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் வந்து கம்பைல் பண்ணுவோம். இதில் வேணுமெண்டா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறக்காண்டி இந்த 3 காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி அவுட்புட்டோடு செக் பண்ணுவோம். இங்கே போவோம். இப்போ ஏக்கு 10, பிக்கு 20, 20 10 30 சொல்லி டிஸ்பிளே ஆயிட்டு. ஏக்கு 10, பிக்கு 20, 10ல இருந்து 20 போனா -10 -10 டிஸ்பிளே ஆயிட்டு. ஏக்கு வந்து 10, பிக்கு 20, 10 தர 20 202 டிஸ்பிளே ஆயிட்டு. பியில 20, ஏல 10 டிவைட் பண்ணினா 20 10ஆல டிவைட் பண்ணா 2 சொல்லி டிஸ்பிளே ஆயிட்டோம். ஓகே, மோட் ஆபரேட்டருக்கு போவோம். மோட் ஆபரேட்டர்ல என்ன நடந்திருக்குண்டா, பியில பி டிவைடட் பை ஏ, சாரி பி மாடுலேஷன் பை ஏ. பியில என்ன வேல்யூ இருக்கு 20, ஏல 10, 10ஆல மோட் பண்ணா இந்த வித மீதியும் வராது, தென் 0. அடுத்தது சி, சியில 25, ஏல 10. ஸோ சிய ஏஆல மோட் பண்ணினா 2ம் அங்கால 5 மீதியும் வரும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு மீதம் 5 வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியர், இதெல்லாம் ஃபெமிலியரா இருக்கும். அடுத்து வந்து பார்ப்போம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஏல வந்து என்ன இருக்கு 10 இருக்கு. இந்த 10 இங்க இந்த லைன்ஸ் ஆஃப் கோடிங் முடிஞ்ச உடனே 10 11 மாறி இருக்கு, இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. பிளஸ் பிளஸ் ஒண்டால கூடும். பிறகு என்ன செய்யிருக்கண்டா, இப்ப ஏல என்ன இருக்கு இந்த லைன் முடிஞ்ச உடனே 11 இருக்கு. 11 என்ன செய்திருக்கண்டா மைனஸ் மைனஸ் ஒண்டால குறைஞ்சிருக்கு, திரும்ப வந்து 10 மாறி இருக்கு. ஸோ இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் லாங் டேர்மில் வந்து நிறைய யூஸ் ஆயிருக்கும். அது எங்க எப்படின்னு சொல்லி பிறகு நாங்கள் அந்த சாப்டர் வரைக்கும் பார்ப்போம். அதைத்தான் நான் உங்களுக்கு இங்க திரும்ப செய்து காட்டியிருக்கேன். இப்ப ஏல 10 இருக்கும், ஏ பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் பிளஸ் ஏ பிளஸ் பிளஸ் என்று கொடுக்க ஒவ்வொன்றா கூடியிருக்கும். இன்கிரிமெண்ட் 1 by 1 கூடுறது 11 12 13. ஸோ அதாவது 3 இன்கிரிமெண்ட் நடந்திருக்கால இங்க வந்து 13. பிளஸ் பிளஸ் ஒவ்வொன்றால கூடி கொண்டு போறது தான் வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ன்றது, ஒவ்வொன்றால குறையிறது வந்து டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ன்றது. ஸோ இவ்வளோ ஆபரேட்டர்ஸும் வந்து அண்டத அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸுக்குள்ள ஜாவா ப்ரோக்ராமில் இருக்குது. ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர் என்ற கன்செப்ட் வந்து ஓகே. தென் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதோட அப்கமிங்க ரிலேஷனல் ஆபரேட்டர், ஸோ ரிலேஷனல் ஆபரேட்டர் என்ன, ஸோ அதை என்னென்ன செய்யும்னு சொல்லி பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃபைன்.